ஐயோஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாக்கியலட்சுமி சீரியலோட பிரமோ பார்த்து தாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் இறுதி கட்டத்தை நோக்கி இந்த சீரியல் போயிட்டு இருக்குங்க. இதுதான் வந்து கடைசி வாரம் கூடங்க. நிதிஷை கொலை பண்ணது சுதாகர் தான் வந்து கோர்ட்டில் நிரூபணம் ஆயிடுச்சுங்க. ஸோ கோபியை வந்து இந்த வழக்கில் இருந்து விடுதலை பண்ணிட்டாங்க. ஸோ கோபி வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா கோபி குடும்பத்தில் அவரை எல்லாரும் பயங்கரமாக வரவேற்று மகிழ்ச்சியாக இருக்காங்க. குடும்பத்தில் எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது செல்வி வந்து கேட்குறாங்க, ஆகாஷை கூட்டிகிட்டு வந்து கலெக்டராக ஆகாஷா உங்கள் வீட்டு இனியா பாப்பாவை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கோபியோட அம்மா கிட்ட. எல்லாரும் சம்மதம் சொல்லி கோபியோட அம்மாவும் ஓகே சொல்லிடுறாங்க. மேரேஜும் பண்ணி வைக்கிறாங்க ஆகாஷுக்கும் இனியாவுக்கும். இவங்களோட மேரேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டாக நடந்து முடிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ராதிகாவும் கலந்துக்கிறாங்க. இனியாவுக்கும் ஆகாஷுக்கும் நல்லபடியாக திருமணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு கோபி கிட்ட வந்து கோபியோட அம்மா கேட்குறாங்க, பிள்ளைங்க எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க, பாக்கியா ஏன் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் ராதிகாவும் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பாக்கியா கோபி கூட சேர்ந்து வாழ்வாங்களா இல்லையான்னு தெரியல. பாக்கியா இறுதி முடிவை என்ன தான் எடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி அடுத்த பேச அதை பார்க்கலாம். ஸோ இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.